ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிபிள் எம் ஃபேஷன் சாரி வேர்ல்ட். இந்த கிளாஸில் வந்து நம்ம மண்டலா ஆர்ட்டோட ஷேப்ஸ் அண்ட் எலமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம போன கிளாஸில் பார்த்த கண்டினியூஷன் தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு 30க்கு மேலே 32 எலமெண்ட்ஸ் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம். அதே மாதிரி இதுலேயும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஏன்னா மண்டலா ஆர்ட்டில் வந்து நம்ம நிறைய எலமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம முன்னாடியே நம்ம பெனில் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் பெயிண்ட் வச்சு யூஸ் பண்ணும்போது அது நல்லா நமக்கு வந்து நல்லா போட வரும். ஸோ லாஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி ஜெல் பென் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி பிளாக் ஸ்டிக் பென் எடுத்துக்கோங்க. பிளாக் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா மண்டலா ஆர்ட் வந்து மோஸ்ட்லி பிளாக்கில் தான் இருக்கும். பிளாக்கில் பண்ணால் நீட்டாக இருக்கும். சரிங்களா? ஆல்ரெடி கிளாஸில் இருக்கிறவங்க நான் கொடுக்குற இந்த ஒவ்வொரு ஷேப்ஸையுமே கட்டாயமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஷேப்ஸ் வந்து மாறக்கூடாது. சரிங்களா? அதாவது கொஞ்சம் ஏனோ தானோன்னு போடாமல் பர்ஃபெக்டாக போட்டு நீங்கள் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு சின்ன ஒரு டிசைன் தான் எடுப்போம். அதை வச்சு நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து அதை வச்சே நம்ம வந்து மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்றுத்தையும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா மண்டலா ஆர்ட்ன்றது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஏன்னா இது வந்து வெறுமனே நம்ம வந்து பெயிண்டிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் நம்ம நார்மலாக ஒரு டென்ஷனாக இருக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்றபோது நம்ம இந்த மாதிரி பென்லேயே நம்ம வந்து போட்டு பார்த்துட்ருக்கும்போது டிசைன்ஸ்லாம் போட்டு பார்க்கும்போது அது ரொம்ப நம்ம மைண்டுக்கு வந்து ரிலாக்ஸ் கொடுக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் இந்த டிசைன்ஸ்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மெஹந்திக்கு கூட உங்களுக்கு அது யூஸ் ஆகும். அப்புறம் ரங்கோலிக்கு யூஸ் ஆகும். அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து இந்த மண்டலா ஆர்ட்டோட எலமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போடுற ஒவ்வொரு ஷேப்ஸையும் ரஃப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரஃப்பாக நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு A4 ஷீட்டில் வந்து இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி லைன் போட்ட ஒரு ஷீட்டே வாங்கி நீங்கள் வந்து இந்த மாதிரி போடலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஷேப்ஸோட அந்த மெஷர்மெண்ட்லாம் வந்து கரெக்டாக வரும். இல்லாட்டி நம்ம அன்ரூல்ட் பேப்பரில் போடும்போது அந்த மெஷர்மெண்ட் வந்து ஒன்று பெருசாக வரும், ஒன்று சின்னதாக வரும். ஸோ பார்க்குறதுக்கு அது நல்லா இருக்காது. அதனால் ஒன்று இந்த மாதிரி லைன் போட்ட ஒரு ஷீட் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஒரு A4 ஷீட் இருக்குது அப்படின்னா அதில் வந்து 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நீங்கள் மெஷர் பண்ணி நீங்கள் லைன் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒவ்வொரு ஷேப்ஸுமே ரொம்ப முக்கியம். மண்டலா ஆர்ட்டுக்கு மெஷர்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு ஷேப் ஸ்டார்ட் பண்ணும்போது அதே லெவலில் தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம போட முடியும். ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் அந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி போட்டு வந்தோம்னா அது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ போடும்போது அதனால தான் சொல்கிறது, இந்த பெனில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நீங்கள் கவனமாக எல்லாமே ஒரே ஷேப்ஸில் வர மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதாவது ஒரே மெஷர்மெண்ட்டில் வர மாதிரி நீங்கள் எல்லா ஷேப்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். பொறுமையாக பண்ணுங்கள். கிளாஸ் முடிக்கணுன்ற அவசரத்தில் வந்து ஃபாஸ்ட்டாக ஏனோ தானோன்னு போட்டுட்டு போகாதீங்க. பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். வீடியோ ஒன்று போடும்போதே நீங்கள் ஒரு ஷேப்ஸையும் ரஃப்பாக நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். நீங்கள் முடிக்கிற ஒவ்வொரு கிளாஸஸையும் பத்திரமா ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கிளாஸ் முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து அதை ஒரு ஆல்பமாக சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் எல்லா கிளாஸஸையும் பண்ணிவிட்டு அதை வேறு எங்கேயாவது வச்சிடாமல் அதை பத்திரமா ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. மண்டலா ஆர்ட்டுக்கு வந்து நம்ம 000 ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதுதான் யூஸ் பண்ணுவோம். பிளாக் பெயிண்ட் யூஸ் பண்ணி பண்ணுவோம்.
ஸோ நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெனில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த ப்ரஷ்ஷில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அது பெட்டராக நமக்கு ஃபீல் ஆகும். ஆல்ரெடி நிறைய நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். நம்ம ஃபஸ்ட் கிளாஸே வந்து ப்ரஷ்ஷில் தான் நிறைய எலமெண்ட்ஸ் போட்டிருப்போம். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் கொஞ்சம் நிறைய டெவலப் ஆகும். நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஷேப்ஸ், எலமெண்ட்ஸ், அப்புறமா நம்மளுக்கு அந்த கலர் தியரி, இதெல்லாம் வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் நிறைய நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் ஆரி கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்குறோம், ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்குறோம். கூடிய சீக்கிரமே ஸ்டிச்சிங்கும் நம்ம பார்க்கலாம். அதாவது ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் நம்ம ப்ளவுஸ் சம்மந்தப்பட்டே தான் பார்த்துட்டு வரோம். ஏன்னா இப்போ வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிறது நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லலாம் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ஸாரீ தான். ஏன்னா அதுதான் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், லுக்காக இருக்கும். அதுக்கான ப்ளவுஸ் வந்து நல்லா டிசைனாக போடணும்னு எல்லாருமே விரும்புவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அவ்வளோதான். எல்லா டிசைன்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.